அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு இந்த டிராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த டிராயிங்கை நம்ம வந்து AutoCADல எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிராயிங்கோட டைமென்ஷன்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு AutoCAD தெரியும், இந்த டிராயிங்கை நீங்கள் ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது வரைக்கும் நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர் இதுலையெல்லாம் நம்ம கேட்காம் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிராயிங்கை catcamtamil@hotmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி வைங்க. ஓகே, இப்போ நான் அந்த டிராயிங்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ சைடு பை சைடு இந்த டிராயிங்கை நான் உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். நான் வந்து AutoCAD ஸ்டூடெண்ட் வெர்ஷன் 2022 எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதே சாஃப்ட்வேரில் 2022 தான் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் வேறு சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணாலும் ஓகே. ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு முறையுமே நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த டிராயிங்கை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கே முடிக்கலாம், என்னென்ன டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் எது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி நான் ட்ரா பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கம்பல்சரியும் கிடையாது. எனக்கு வந்து இப்போ எனக்கு தோணும் போது ஒரு ஐடியாவில் நான் ட்ரா பண்ணுவேன். அதே வந்து நெக்ஸ்ட் டைம் இதே டிராயிங் இன்னொரு கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு ஐடியா கூட க்ரியேட் பண்ண தோணும். நான் அப்போ வேற ஒரு ஐடியாவில் கூட இந்த டிராயிங்கை க்ரியேட் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு எந்த டூல் வேணாலும் யூஸ் பண்ணி வேறு எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணலாம். பட் எனக்கு இப்போ தோன்ற முறையில் நான் இப்போ உங்களுக்கு இந்த டிராயிங்கை ட்ரா பண்ணி காட்டுறேன். நான் வந்து நிறைய லேயர்ஸ் எல்லாம் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் லேயர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிராயிங்கை நம்ம இன்னும் வந்து ஈஸியாக கலர்ஃபுல்லாக எஃபெக்டிவாக கொண்டு வர முடியும். நான் வந்து 0 அப்படின்னு ஒரு லேயர் இருக்குது, சென்டர் லைனுக்குன்னு தனி ஒரு லேயர் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து டிஃபைன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லேயர் இருக்குது, டைமென்ஷன் ஒரு லேயர் இருக்குது, ஹேட்ச்னு ஒரு லேயர் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் இப்போது சென்டர் லைன் அப்படிங்கிற லேயரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு சென்டர் லைன் ட்ரா பண்ண போகிறேன். சரிங்களா? இந்த டிராயிங்கில் நம்மளுக்கு சென்டர் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு அந்த ஆங்கிள் கொடுக்கல. இப்போ ஆங்கிள் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து 45 டிகிரி எடுத்துக்கலாம். அப்படி இதில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஜஸ்ட்டு இந்த லைனை வந்து லென்த்தன் பண்ணியிருக்கேன். இந்த லைன் பாருங்கள், இது வரைக்கும் இருக்கும். நான் ஹேட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த ஹேட்ச் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டைமென்ஷனில் போயிட்டு ஆங்கிள் போயிட்டு இதுக்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் 45 டிகிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி இதில் நீங்கள் 45 டிகிரி மார்க் பண்ணல அப்படின்னாலும் ட்ராயிங்கில் கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம வந்து டிஃபால்ட்டாக 45 டிகிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சர்க்கிள், அதாவது இந்த சர்க்கிளிருந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே நான் கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இப்போ லென்த்து 60 அப்படிங்கிறது தெரியும், ஆங்கிள் 45 அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஓகே, என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்ட் இல்லை, நான் ஃபஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆன் பண்ணுறதுக்கு Ctrl+9 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள், எனக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. லைன் போயிட்டு இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து நான் வந்து இப்போ ரிலேட்டிவ் மெத்தடில் ட்ரா பண்ண போகிறேன். டைப் பண்ணிவிட்டு 60 டிஸ்டன்ஸ் டைப் பண்ணிவிட்டேன். லெஸ் தென் ஆங்கிள் டைப் பண்ணியாச்சு. 45 டிகிரி அப்படிங்க நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி என்டர் கொடுத்துமே எனக்கு வந்து இந்த 45 டிகிரிக்கு லைன் வந்து க்ரியேட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதை சென்டர் லைனை மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பை லேயர்ஸில் போயிட்டு நிறைய லைன்ஸ் இருக்கும், அதில் நான் வந்து சென்டர் லைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நான் இப்போ லைன் போய்க்கிறேன். எனக்கு வந்து இந்த லைனில் ஒரு சர்க்கிள் வேணும் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சென்டர் லைன் கூட ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ அப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு லைன் போயிட்டு இந்த லைனில் கிளிக் பண்ணிவிட்டு இதே ரெஃபரன்ஸில், ஓகேங்களா, இதே அந்த 45 டிகிரியில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 15 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 15க்கு ஒரு லைன் ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ நான் வந்து இதே லைனில் இதே இடத்துல கர்சர் வச்சுட்டு நான் வந்து டைப் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா முன்னாடி ரிலேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ண மாதிரி @15 டிகிரி $15 டிஸ்டன்ஸ் லெஸ் தென் 45 டிகிரி. ஓகே, எனக்கு அங்கே லைன் கிடச்சிருச்சு. அங்கேருந்து நான் இப்போ வந்து F8 ஆன் பண்ணிக்கிறேன். F8 ஆன் பண்ணேன்னா ஆர்த்தோ ஆனு. ஸோ எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 27க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அடுத்தது அப்படியே கண்டினியூட்டியாக 9க்கு ஒரு லைன் வந்து 19க்கு ஒரு லைன் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு 2 லைன் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து 27, இது வந்து 19.
இதுவுமே எனக்கு வந்து சென்டர் லைனாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பை லேயரில் போயிட்டு நான் சென்டர் லைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 15 எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணியிருந்தோம், அந்த 15 நான் இப்போ டெலிட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ சென்டர் லைன் கிடச்சிருச்சு. அடுத்தது நான் லேயர்ஸில் போயிட்டு டிஃபைன் பாயிண்ட் இல்லை 0 ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து இதோட ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சர்க்கிள் போய்க்கிறேன். சர்க்கிள் போயிட்டு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். இதோட டயாமீட்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் 8 அப்படிங்கும்போது ரேடியஸ் 4 ஒன்று ட்ரா பண்ணியாச்சு. அதே மாதிரி மறுபடியும் என்டர் கொடுத்துட்டு இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி ரேடியஸ் 4க்கு ஒரு சர்க்கிள். இப்போ நம்ம 2 சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே ஒரு பெரிய சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய சர்க்கிள் வந்து ரேடியஸ் 10 கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் போயிட்டு இதோட மிடில் இருந்து ரேடியஸ் 10. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் என்டர், இந்த சென்டர் பாயிண்ட்டு ரேடியஸ் 10. இப்போ ரேடியஸ் நான் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது ஸோ இதுக்கும் நான் இப்போ லைன் ட்ரா பண்ண போகிறேன். இந்த லைன் நான் எது மாதிரியான லைன் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா டேஞ்சென்ட் லைனாக எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ டேஞ்சென்ட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஐக்கான்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஐக்கானில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வரும். இந்த செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் செட்டிங்ஸ் வரும். இதில் எல்லாத்தையும் அன்கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு நான் வந்து நம்மளுக்கு தேவையான டேஞ்சென்ட்டை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் லைன் போயிட்டு இந்த சர்க்கிளோட டேஞ்சென்ட், இந்த சர்க்கிளோட டேஞ்சென்ட், இங்கே பாருங்கள் லைன் வந்துருச்சு. மறுபடியும் அதே மாதிரி இந்த சர்க்கிளோட டேஞ்சென்ட், இந்த சர்க்கிளோட டேஞ்சென்ட். இப்போ டேஞ்சென்ட்டுக்கு நான் வந்து லைன் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது மறுபடியும் உங்களுக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் செட்டிங்ஸில் போயிட்டு நான் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போது இந்த இடத்துல ஒரு ஆர்க் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்து 30 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 6 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நான் 30 இங்கேருந்து ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிளிக் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நான் முன்னாடி ட்ரா பண்ணி ரிலேட்டிவ் மெத்தடில் @30 லெஸ் தென் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். அதோட ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஸோ எனக்கு 30 கிடச்சிருச்சு. அடுத்தது 30லேருந்து எனக்கு இந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் 6 வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ ரேடியஸ் 6 அப்படிங்கிறது என்ன மீனிங்னா, இந்த இடத்துல ஒரு ஃபுல் சர்க்கிள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. அப்போ இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இந்த சென்டர் லைனில் டச் ஆகிருக்கு. அப்போ இது வந்து 6. ஓகேங்களா? அப்போது இங்கிருந்து நான் வந்து ஒரு 45 டிகிரிக்கு ஆங்கிளாக நான் வந்து ஒரு 6 mm ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அந்த லைன் நான் எப்படி ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு பாருங்கள் இதோட வேல்யூ வந்து 90 அப்படிங்கிறது தெரியும். 90 + 45 135 ட்ரா பண்ணேன் அப்படின்னா அந்த 6க்கு நான் ட்ரா பண்ணிடலாம். இப்போ நான் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து 6 லெஸ் தென் சிம்பிள், அது ஆங்கிள் வந்து 135 கொடுத்து என்டர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு சின்ன லைன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த லைனை யூஸ் பண்ணி அந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்டில் கிளிக் பண்ணி நான் வந்து ரேடியஸ் 6 ட்ரா பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக எனக்கு இது மாதிரி ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த லைனுக்கு இதுக்கும் நான் வந்து ரேடியஸ் 25க்கு ஃபில்லட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த லைன் நான் வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டிவைட் பண்ணாமல் ஃபில்லட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு பக்கம் லைன் வந்து கட் ஆயிடும். இங்கே பாருங்கள், நான் இப்போ டிவைட் பண்ணாமல் ஃபில்லட் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபில்லட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணியாச்சு. ரேடியஸ் வேல்யூ என்டர் பண்ணிட்டேன். ரேடியஸ் வேல்யூ வந்து 25 என்டர். இப்போ நான் வந்து இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் இந்த லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டெலிட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் கொடுத்துட்டேன். மாடிஃபைல போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜாயின் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிரேக் அட் எ பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பிரேக் அட் எ பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் எந்த இடத்துல பிரேக் ஆகணுமோ அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு 2 லைனாக கிடச்சிருக்கு. இது ஒரு லைன், இது ஒரு லைன். இப்போ நான் வந்துட்டு ஃபில்லட் போய்க்கிறேன். ரேடியஸ் 25 இருக்குது. இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் அந்த ஃபில்லட் இதே மாதிரி லைன் கிடச்சிருச்சு. மறுபடியும் என்டர். இந்த லைனையும் இதையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு ட்ரிம் நீங்கள் கடைசியாக பண்ணாலும் ஓகே, இல்லை ஒவ்வொரு ஸ்டெப்பாக ட்ரிம் பண்ணிட்டே வந்தாலும் ஓகே. இப்போ நான் வந்து ட்ரிம் என்டிட்டி போயிட்டு எனக்கு வந்து இந்த லைன் தேவையில்லை, ட்ரிம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எனக்கு அதே மாதிரி ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. அடுத்தது எனக்கு இப்போ இந்த லைன் கூட தேவையில்லை, இது கூட நான் ட்ரிம் பண்ணுறதுனா ட்ரிம் பண்ணிக்கலாம். இது தேவையில்லை. இங்கே பாருங்கள், இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இது தேவையில்லை, இந்த லைனும் தேவையில்லை. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த டிராயிங் வேணும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேங்களா? டன். நான் மறுபடியும் சர்க்கிள் போய்க்கிறேன். சர்க்கிள் போயிட்டு இந்த எட்ஜில் ட்ரா பண்ணுறேன். இங்கும் வந்து ரேடியஸ் 10க்கு ஒரு பெரிய சர்க்கிள் ட்ரா பண்ணிடுறேன். ட்ரா பண்ணிவிட்டு லைன் போயிட்டு இதோட நோடு பாருங்கள். இந்த இடத்துல வந்து
குவாட்ரண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். இந்த குவாட்ரண்ட்லேருந்து கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அப்ராக்சிமேட்டாக நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா கூட நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் இது மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி மறுபடியும் லைன் போயிட்டு இந்த குவாட்ரண்ட்லேருந்து இது வரைக்கும் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த லைனை வந்து டிவைட் பண்ணுறேன். மாடிஃபைல போயிட்டு பிரேக் அட் எ பாயிண்ட் போயிட்டு கிளிக் எனி ஒன் பிளேஸ். நான் இப்போ 2 லைன் அதையே டிவைட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் ரேடியஸ் 6 இருக்குது. சேம் நம்ம ஃபில்லட் போய்க்கிறோம். இப்போ வந்து 6 டைப் பண்ணி என்டர் பண்ணி ரேடியஸ் வந்து 6 கொடுத்துட்றேன். என்டர். ஸோ இந்த லைனையும் இதையும் நம்ம வந்து ஃபில்லட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஃபில்லட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஃபில்லட் 6 தான். ஜஸ்ட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கடைசியாக என்ன கமாண்ட் இருக்கோ அந்த கமாண்டுக்குள்ளே போயிடும். இந்த லைனை கிளிக் பண்ணியாச்சு. இதுவும் கிடச்சிருச்சு. இப்போது மறுபடியும் நம்ம ட்ரிம்மு போயிட்டு இந்த அன்வான்ட் லைன்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. இப்போது நம்ம வந்து உள்ளே இருக்கிற லைன் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். சர்க்கிள். இப்போ வந்து ரேடியஸ் 3.5 என்டர். அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள். நம்ம ஆல்ரெடி தான் வந்து 2 ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த எண்டு பாயிண்டில் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து அகைன் நம்ம வந்து 3.5 கொடுத்து என்டர் பண்ணிடலாம். இப்போது வந்து லைன் போயிட்டு அந்த குவாட்ரண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளோட குவாட்ரண்ட்லேருந்து இந்த சர்க்கிளோட குவாட்ரண்ட், அதே மாதிரி இந்த சர்க்கிளோட குவாட்ரண்ட்லேருந்து இந்த சர்க்கிளோட குவாட்ரண்ட்டுக்கு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம வந்து ட்ரிம் போயிட்டு இந்த சர்க்கிளோட இன்னர் சர்க்கிளை வந்து ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ட்ராயிங் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜஸ்ட்டு டைமென்ஷன் மட்டும் தான் மார்க் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஏதாவது லைன் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைன்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு டைமென்ஷன் மார்க் பண்ணுங்கள். டைமென்ஷன் மார்க் பண்ணுறதுக்கு நான் டைமென்ஷன்னு டிம்னு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு அலைன்டு சிஸ்டம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், மறுபடியும் அதுலேயே வந்துட்டு இந்த சென்டர்லேருந்து இந்த மிட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 30, மறுபடியும் என்டர் கொடுத்துட்டு இதிலிருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 15. ஸோ நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணி கரெக்டான டிஸ்டன்ஸ்க்கு அலைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு ரேடியஸில் போயிட்டு என்னென்ன ரேடியஸில் வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரேடியஸ் 10 இருக்குது. மறுபடியும் என்டர். இங்கே ஒரு ரேடியஸ் 4 இருக்குது. சார் இங்கே நம்ம டயாமீட்டர் தான் குறிக்கணும், ஏன்னா அது ஃபுல் சர்க்கிளாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு ரேடியஸ் இருக்குது, அதை நம்ம மார்க் பண்ணலாம். இது வந்து 3.5. அடுத்தது ஜஸ்ட்டு டயாமீட்டர் போய்க்கிறேன். டயாமீட்டர் போயிட்டு இங்கே இன்னர் இது வந்து ஃபுல் சர்க்கிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டயாமீட்டர், இது மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம மறுபடியும் அந்த அலைன்டு லீனியர் டைமென்ஷன் போயிட்டு இப்போ நம்ம லீனியர் டைமென்ஷன்லாம் மார்க் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து இதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு டைமென்ஷன் இருக்குது, அதை நம்ம மார்க் பண்ணணும். இது மாதிரி எல்லா டைமென்ஷனும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டைமென்ஷன் வேண்டாம், அடுத்து நான் வந்து இப்போது ஹேச்சிங் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஹேச்சிங்குள்ளே போய்க்கலாம். நம்ம வந்து ஆஃப் பண்ணியிருக்கோம், இப்போ ஆன் பண்ண சொல்லுது. ஸோ நான் லேயர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு டைமென்ஷன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ டைமென்ஷனை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைமென்ஷன் ஆஃப் பண்ணுறேன் பாருங்களேன். டைமென்ஷன் ஆஃப் ஆயிடுச்சு. சென்டர் லைன் வேணும் அப்படின்னா சென்டர் லைன் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹேச்சிங் கொடுக்கலாம். ஸோ ஹேச்சிங்கில் போயிட்டு நான் இப்போ வந்து சால்டு ஹேச்சிங் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு சால்டு ஹேச்சிங் வேணும் அப்படின்னா நீங்கள் சால்டு ஹேச்சிங் கொடுத்துக்குங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு லைன் ஹேச்சிங் வேணும் அப்படின்னாலும் இங்கே நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைன் ப்ரொஃபைல் ஹேச்சிங்ஸ் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி அது மாதிரி ஹேச்சிங் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த நெட் அப்படிங்கிற ஹேட்ச் யூஸ் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு உள்ளே பாருங்கள் நெட்டு வந்துருச்சு. இந்த நெட்டு வந்து உங்களுக்கு இன்னும் ஆங்கிளாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஆங்கிள் கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ஆங்கிள் கொடுக்கறது மூலமாக இந்த நெட்டு வந்து டில்ட் ஆகி காட்டும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் நீங்கள் ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஹேச்சிங்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்காம ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் என்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதும் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமில் நிறைய கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.